நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி துறைத் தேர்வுகள் டிஓஎம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மேனுவல் அல்லது ஜிஓஎம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட் கோட் 172 பொதுமக்கள் தொடர்பு சார்ந்த ஒரு மதிப்பெண் முக்கிய வினா விடைகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சுக்ராச்சாரியாஸ் நூல் என்பது நீதி சாரம். சுக்ராச்சாரியாஸ் நூல் நீதி சாரம். பொதுமக்கள் தொடர்பு இரு வகைப்படும். ஒன்று விளம்பரம், மற்றொன்று பிரச்சாரம். அறிஞர்கள் தொடர்பான ஒரு வினா மதிப்பெண்கள். ஸ்டீபன்சன் கலை, இனன் கிளாடன் மக்கள் பால் அக்கறை கொண்ட, ஜான் மில்டன் தேவையறிந்து செயல்படுதல், எல்டி ஒயிட் அன்பு பண்பு கனிவு, டபிள்யூபி கிரேவ் எண்ணங்கள், கே குல்லார் சமுதாய சித்தாந்தம், டிமார்க் நாகரிகம் பண்பாடு சமுதாய கோட்பாடு அரசியல் முன்னேற்றம். அறிஞர்கள் அவர்கள் தொடர்பான சில தத்துவ நூல்கள். ஸ்டீபன்சன் கலை, இனன் கிளாடன் மக்கள் பால் அக்கறை, ஜான் மில்டன் தேவையறிந்து செயல்படுதல், எல்டி ஒயிட் அன்பு பண்பு கனிவு, டபிள்யூபி கிரேவ் எண்ணங்கள் மக்கள் அரசு, கே குல்லார் சமுதாய சித்தாந்தம், டிமார்க் நாகரிகம் பண்பாடு சமுதாய கோட்பாடு அரசியல் முன்னேற்றம். மனுநீதி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் நாள் ஒவ்வொரு மாதம் 2வது புதன்கிழமை. 28/6/1969 இந்த விதி உருவாக்கப்பட்டு பின்னர் 28/2/1984 மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மனுநீதி திட்டம் நடத்தப்படும் நாள் ஒவ்வொரு மாதம் 2வது புதன்கிழமை. மனுநீதி திட்டத்தில் நடத்தும் கிராமத்தில் வருவாய்த்துறை அதிகாரி ஒருவரை மனுநீதி திட்டம் நடக்கும் நாள் எவ்வளவு நாளுக்கு முன்னர் தண்டோரா மூலம் அறிவிப்பு செய்ய வேண்டும்? 4 வார காலத்திற்கு முன்னது மனுநீதி திட்டம் நடத்தும் கிராமத்தில் அறிவிப்பு செய்ய வேண்டும். மனுநீதி திட்ட நாளில் அதிகாரிகள் வரவேண்டியது காலை 9 மணிக்கு. பேறுகால உதவி கருவுற்ற 7வது மாதத்திலிருந்து 30 நாட்களுக்குள், விபத்து நிவாரணம் 30 நாட்களுக்குள் வழங்கப்பட வேண்டும். ஓஏபி 6 நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும். முதியோர் உதவித்தொகை 6 நாட்களுக்குள் முடிவெடுத்து வழங்கப்பட வேண்டும். பேறுகால உதவித்தொகை கருவுற்ற 7வது மாதத்திலிருந்து 30 நாளுக்குள், விபத்து நிவாரணம் 30 நாட்களுக்குள்ளும், முதியோர் உதவித்தொகை 6 நாட்களுக்குள்ளும் முடிவெடுக்க வேண்டும். பொதுமக்களிடம் பெறப்படும் மனு அதிகபட்சமாக எத்தனை நாட்களுக்கு மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடாது? 100 நாட்களுக்கு மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடாது. எத்தனை நாட்களுக்கு மேல் உள்ள நிலுவை மனுக்கள் நிக்ரெட் மூலம் கணினியில் பதிவு செய்யப்பட வேண்டும்? 200 நாட்களுக்கு மேல் நிலுவையுள்ள மனுக்கள் நிக்ரெட் மூலம் கணினியில் பதிவு செய்யப்பட வேண்டும். மக்கள் குறைதீர்க்கும் நாள் ஒவ்வொரு மாதம் எந்த தேதியில் நடத்தப்படுகிறது? ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை அன்று மக்கள் குறைதீர்க்கும் நாள் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படுகிறது. மனுதாரர்
மடு தொடர்பான புது இனம் தரப்படும் அட்டை வெள்ளை அட்டை. பழைய இனம் இளஞ்சிவப்பு அட்டையில் வழங்கப்படுகிறது. மனுதாரர் மனு தொடர்பான புது இனம் புதிய மனுக்களுக்கு வெள்ளை அட்டையும் பழைய இனம் இளஞ்சிவப்பு அட்டையும் வழங்கப்படுகிறது. மக்கள் குறைதீர்க்கும் நாள் தொடர்பான அறிக்கை வருவாய் நிர்வாக ஆணையருக்கு அனுப்ப வேண்டும். விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை. விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை நடத்தப்படுகிறது. விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் தொடர்பாக கூட்டு நடவடிக்கை அறிவிக்கைகளை வேளாண்மைத்துறை இயக்குனர் மற்றும் வருவாய்த்துறை நிர்வாக ஆணையர் ஆகியோர் ஒவ்வொரு மாதமும் 10 தேதிக்குள் அனுப்ப வேண்டும். மாவட்ட தணிக்கை பிரிவு ஆரம்பம் 1977 செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தொடங்கப்படுகிறது. மாவட்ட தணிக்கை பிரிவு ஆரம்ப தேதி 1/9/1977. மாவட்ட தணிக்கை அலுவலர் வருடத்திற்கு ஆய்வு செய்ய வேண்டியது 12 மாவட்ட மண்டல அலுவலகங்களை ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு மாவட்ட தணிக்கை அலுவலர் 12 மாவட்ட மண்டல அலுவலகங்களை ஆய்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாவட்ட ஆய்வுக்குழு அலுவலரும் துணை ஆய்வுக்குழு அலுவலரும் தனித்தனியாக ஒவ்வொரு மாதமும் எத்தனை எதிர்பாரா ஆய்வு மேற்கொள்ள வேண்டும்? 10 எதிர்பாரா ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். ஆய்வு நடந்த அலுவலகத்தில் குறைகளுக்கு பதில் அனுப்ப வேண்டிய கால அளவு 15 தினங்களுக்குள். தூய நிர்வாகம் மற்றும் எதிர்பாரா ஆய்வு பயிற்சி திட்டம் நடைபெறும் மொத்த நாள் துணை ஆட்சியர் அளவில் நேர்முக உதவியாளர் 2 நாட்கள், கண்காணிப்பாளர் 3 நாட்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நேர்முக உதவியாளர் தூய நிர்வாகம் எதிர்பாராத ஆய்வு பயிற்சி திட்டம் நடைபெறும் மொத்த நாட்கள் துணை ஆட்சியர் அளவில் நேர்முக உதவியாளர் 2 நாட்களிலும் கண்காணிப்பாளர் 3 நாட்களிலும் ஒழுங்கு நடவடிக்கை குறித்த ஆய்வுகள் செய்து முடிக்க வேண்டும். செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை எந்த பத்திரிகை மாதம் ஒருமுறை தமிழில் வெளியிடப்படுகிறது? தமிழக அரசு நாளேடு. இந்திய தேசிய கொடியின் விதிகள் அமலுக்கு வந்தது 26/1/2002. இந்திய தேசிய கொடியின் விதிகள் அமலுக்கு வந்தது குடியரசு நாள் 26/1/2002. தேசிய கொடியின் நீள அகலம் 3/2 மடங்கு, ஆரங்கள் 24. தேசிய கொடியின் நீளம் அகலம் 3/2 பங்கு, ஆரங்கள் 24. மேஜையில் வைக்க பயன்படுத்தும் கொடியின் நீள அகலம் 150-100 மில்லிமீட்டர் அளவில். மோட்டார் வாகனங்களில் கார்களில் பயன்படுத்தக்கூடியது 225-150 மில்லிமீட்டர் அளவில். மிக முக்கிய நபர்கள் செல்லும் விமானம் 450-300 மில்லிமீட்டர் அளவில். தேசிய கொடியின் நீள அகலம் 3/2 மடங்கு, ஆரங்கள் 24. மேஜையில் வைக்க பயன்படுத்தும் கொடியின் நீள அகலம் 150-100. மோட்டார் வாகனங்களில் 225-150. மிக முக்கியமான விஐபி ஏர்கிராஃப்ட் 450-300. வெளிநாட்டு கொடிகளுடன் நம் தேசிய கொடியினை பறக்க விடும்போது கவனிக்க வேண்டியது: வலது கொடி இந்திய தேசிய கொடி இருக்க வேண்டும். வெளிநாட்டு கொடிகளுடன் நம் தேசிய கொடிகளின் பறக்க விடும்போது கவனிக்க வேண்டியது: வலது கொடி இந்திய தேசிய கொடியாக இருக்க வேண்டும்.
வரதட்சணை தடை சட்டம் 1961 சட்டம் 28. வரதட்சணை தடை சட்டம் 1961 சட்டம் 28. 5 ஆண்டு குறையாத சிறை தண்டனை, 15,000 அபராதம் வழங்கப்படும் அல்லது வரதட்சணைக்கு சமமான தொகை, இதில் எது அதிகமோ அபராதமாக விதிக்கப்படும். இவை பிரிவு 3 குறிக்கப்பட்டிருக்கிறது. வரதட்சணை தடை சட்டம் 1961 சட்டம் 28 வரையறுக்கப்பட்டு 5 ஆண்டு குறையாத சிறை தண்டனை அல்லது 15,000 அபராதம் வழங்கும் அல்லது வரதட்சணைக்கு சமமான தொகை, இதில் எது அதிகமோ அபராதமாக விதிக்கப்படும். இது பிரிவு 3 குறிக்கப்பட்டிருக்கிறது. 6 மாதம் குறையாமலும் 2 ஆண்டுகளுக்கு மிகாமலும் சிறை தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். பிரிவு வரதட்சணை கூட்டத்திற்கு பிரிவு 4 குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணமான பெண் திருமணமான நாள் 3 மாதத்திற்கு பின்னும் அல்லது பின்னும் பெற்றிருந்தால் அதை மணப்பெண்ணிடம் ஒப்படைக்க வேண்டும். திருமணமான பெண் திருமணமான நாள் 3 மாதத்துக்கு முன்னும் அல்லது பின்னும் பெற்றிருந்தால் அதை மணப்பெண்ணிடம் ஒப்படைக்க வேண்டும். அவ்வாறு ஒப்படைக்காதவருக்கு கீழ்கண்ட தண்டனையான 6 மாத குறையாமல் 2 ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனையும், குறைந்தது 5,000 முதல் அதிகபட்சம் 10,000 வரை அபராதம் விதிக்கப்படும். திருமணமான பெண் மைனராக இருந்தால் 18 வயது பூர்த்தியான தேதியிலிருந்து ஓராண்டிற்குள் திருப்பி தர வேண்டும். திருமணமான பெண் மைனராக இருந்தால் 18 வயது பூர்த்தியான தேதியிலிருந்து வரதட்சணையை ஓராண்டுக்குள் திருப்பி தர வேண்டும். திருமணமான பெண் எத்தனை ஆண்டுகளுக்குள் இறப்பு ஏற்பட்டால் அந்த வரதட்சணை குற்றமாக கருதப்படும். 7 ஆண்டுகளுக்குள் திருமணமான பெண் இறப்பு நேரிட்டால் அந்த வரதட்சணை குற்றமாக கருதப்படும். திருமணமான பெண் 7 ஆண்டிற்குள் வரதட்சணை காரணமாக இறப்பு நேரின் பிரேத பரிசோதனை செய்யும் அதிகாரி, முதல் வகுப்பு நடுவர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் இணைந்து செய்யலாம். திருமணமான பெண் 7 ஆண்டிற்குள் வரதட்சணை காரணமாக இறப்பு நேரின் பிரேத பரிசோதனை செய்யும் அதிகாரி, முதல் வகுப்பு நடுவர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர். தற்கொலை, உடல் உறுப்பு, உயிர், பெருங்காயம் பெண்ணிற்கு வரதட்சணை காரணமாக ஏற்படின் தண்டனை தரும் பிரிவு 498A, துன்புறுத்திய நபருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படும். கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து இறந்திருப்பின் தண்டனை தரும் பிரிவு 304B, தண்டனை 7 ஆண்டு ஆயுள் தண்டனை வரை சிறை தண்டனை கிடைக்கும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழு தலைவர் நுகர்வோர் சம்பந்தப்பட்ட இலாக்கா பொறுப்பு வகிக்கும் அமைச்சராக இருப்பார். மாவட்ட அளவிலான நுகர்வோர் குறைதீர்க்கும் வைக்கும் பொதுமன்றம், மாவட்ட நீதிபதி நிலையில் ஒருவரும் 2 உறுப்பினர்களும் இருப்பார்கள். புகார் மனு பெற்ற பின் எதிர்தரப்பிற்கு பதில் தாக்கல் செய்ய எத்தனை நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும்? 30 நாட்களுக்குள் 20 லட்சத்திற்கு மிகாமல் இழப்பீடு கோரும் வழக்கினை நீதிமன்றம் தீர்த்து வைக்கும். புகார் மனு பெற்ற எதிர்தரப்பிற்கு பதில் தாக்கல் செய்ய 30 நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும். இந்த நீதிமன்றம் 20 லட்சத்திற்கு மிகாமல் இழப்பீடு கோரும் வழக்கினை தீர்த்து வைக்கும். மாநில பொறுப்பாண்மை குழு தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதியோடு 2 உறுப்பினர்கள் குழு. இவர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 20 லட்சம் முதல் 1 கோடி வரையிலான மேல்முறையீடு. இதற்கான செய்யக்கூடிய கால அளவு 30 நாட்களுக்குள் மனு செய்ய வேண்டும்.
தேசிய குழு தலைவராக உச்சநீதிமன்ற நீதிபதி 4 பேர் கொண்ட குழு. இதில் ஒருவர் பெண்ணாகவோ இருப்பார். பொருளையோ சேவைக்காகவோ விலை கொடுத்து வாங்கி உபயோகிப்பவர் அனைவரும் நுகர்வோராக கருதப்படுகிறது. நுகர்வோர் பாதுகாப்பு குழுவின் தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர். இக்குழுவின் உறுப்பினர் செயலர். 1 மாத இதழ் நுகர்வோர் கவசமாக குறியிடப்படும். குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986. குழந்தை தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டம் 1986. குழந்தை தொழிலாளர்கள் பயன்படுத்த தடை சட்டம் 1986இல் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. தொழிற்சாலை சட்டம் 1948. மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம் 1961. புகை தொழிலாளர்கள் சட்டம் 1966. தமிழ்நாடு வணிக நிறுவனங்கள் சட்டம் 1947. தமிழ்நாடு உணவு நிறுவனங்கள் சட்டம் 1958இல் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. குழந்தை தொழிலாளர்கள் என்பவர்கள் 14 வயதுக்கு உட்பட்டவர்கள். குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தினால் தண்டனை குறைந்தபட்சம் 3 மாதம் சிறையும் 10,000 அபராதம், அதிகபட்சம் 2 வருட சிறை, 20,000 அபராதம் அல்லது சிறை அபராதம் சேர்த்து விதிக்கப்படும். சிறை தண்டனையுடன் அபராதம் சேர்த்து தண்டனை வழங்கப்படும். பிரிவு 14. வன்கொடுமை சட்டம் 1989. பிரிவு 33 மற்றும் 89. பட்டியலில் கண்ட சாதியினர் மற்றும் மாநில அளவிலான விழிப்புணர்வு கண்காணிப்பு குழு 25 உறுப்பினர்களை கொண்டு இதன் தலைமை முதலமைச்சராகவும் ஆளுநரும் இணைந்திருப்பார்கள். மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு கண்காணிப்பு குழு தலைவர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் செயல் உறுப்பினர் மற்றும் ஆதி திராவிட பழங்குடியின நல அலுவலர். இந்த குழு 3 மாதங்களுக்கு ஒரு முறை கூட்டப்படும். தமிழ்நாடு இன்றியமையா பணிகள் பராமரிப்பு சட்டம் 2022. தமிழ்நாடு இன்றியமையா பணிகள் பராமரிப்பு சட்டம் 2002. இது அமுலுக்கு வந்த நாள் 24/9/2002. வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் அல்லது அரசு ஊழியருக்கு தண்டனை 3 ஆண்டு சிறை தண்டனையோ அல்லது 5,000 அபராதமோ இரண்டும் சேர்த்து வழங்கப்படும். இதில் மொத்த துறைகள் கணக்கு 25. வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் அரசு ஊழியருக்கு 3 ஆண்டு அல்லது 5,000 இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 10 பிரிவு. இதில் 1994இல் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நாளுக்கு மேல் வரும் புகார்கள் மாநில உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் விசாரணைக்கு ஏற்பதில்லை. சட்டம் இயற்றப்பட்ட நாளிலிருந்து ஓராண்டுக்கு பிறகு மனித உரிமை மீறல் புகார்கள் ஏற்பதில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்தது 12/10/2005. அரசாங்க இரகசியங்கள் சட்டத்தில் ஒற்றர் வேலைக்கு தண்டனை தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாக கணிக்கப்பட்டு 2 ஆயுள் தண்டனை 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும். அரசாங்க இரகசியங்களை ஒற்றர் வேலைக்கு தண்டனையாக 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும். தகவல் பிரிவு 2(1) மாநில தலைமை தகவல் ஆணையர் எந்த பிரிவின்படி நியமிக்கப்பட்டவர் அவர் 15 பிரிவு 15 படி அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தகவல்கள் கேட்டு பெறுவது பிரிவு 6. தகவல்கள் பெற வரப்பெற்று விண்ணப்பத்திற்கு முடிவு அளிப்பது பிரிவு 7.
தகவல்கள் வெளிப்படுத்துவதிலிருந்து விலக்கு பிரிவு 8. தகவல்கள் கேட்டு பெறுவது 6. தகவல்கள் வரப்பெற்று விண்ணத்திற்கு முடிவளிப்பது 7. தகவல்களை வெளிப்படுத்துவதில் விலக்கு 8. மத்திய தகவல் ஆணையத்தின் அமைப்பு பிரிவு 12 மற்றும் 13. ஒரு தலைமை தகவல் ஆணையர், 10க்கும் மேற்பட்ட தகவல் ஆணையர்கள் இருப்பார்கள். மத்திய தகவல் ஆணையத்தின் அமைப்பு பிரிவு எண் 12 மற்றும் 13. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மேல்முறையீடு பிரிவு 19. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் தகவல் பெற ஒட்டப்படும் நீதிமன்ற கட்டண விலை ரூபாய் 10. ஒவ்வொரு பக்க விவரத்திற்கும் ரூபாய் 2. ஆவணங்களை பார்வையிட முதல் 1 மணி நேரம் இலவசம். பின்வரும் ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் ரூபாய் 5. கணினி பதிவு தட்டிற்கு ரூபாய் 50. முதல் முறையீடு அலுவலருக்கு மேல்முறையீடு 30 நாட்களுக்குள் செய்ய வேண்டும். இரண்டாம் மேல்முறையீடு 90 நாட்களுக்குள் செய்ய வேண்டும். இதற்கான விதி அபராதம் பிரிவு 20. பொது தகவல் அதிகாரி நாளொன்றுக்கு 250 வீதம் ரூபாய் 25,000 வரை அபராதம் விதிக்கப்படும். மேல்முறையீடு முதல் முறையீட்டுக்கு 30 நாட்களுக்குள்ளும் இரண்டாவது முறையீட்டிற்கு 90 நாட்களுக்குள்ளும் செய்ய வேண்டும். இதற்கான அபராத பிரிவு விதி 20. அதிகாரிக்கு நாளொன்று 250 முதல் 25,000 வரை அபராதம் விதிக்கப்படும். ஊழல் தடுப்புச் சட்டம் 1988. ஊழல் தடுப்புச் சட்டம் 1988. பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2007. மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2007. அம்மா திட்டம் அனைத்து வட்டங்களிலும் துவக்கப்பட்ட ஆண்டு 4/3/2013. தமிழகத்தில் உள்ள வருவாய் கிராமங்கள் 16,671. அம்மா திட்டம் அனைத்து வட்டங்களிலும் துவங்கப்பட்ட ஆண்டு 4/3/2013. பயான் என்ற புயலால் நிலச்சரிவு நவம்பர் 2009 ஏற்பட்டது. பயான் என்ற புயலால் நிலச்சரிவு நவம்பர் 2009 ஏற்பட்டது. சுனாமி என்ற ஜப்பானிய வார்த்தையின் அர்த்தம் துறைமுக அலை. சுனாமி என்ற ஜப்பானிய வார்த்தையின் அர்த்தம் துறைமுக அலை. தமிழ்நாட்டில் வெள்ள அபாயத்திற்கு உட்படும் தன்மையுடைய பரப்பளவு 0.45 மில்லியன் ஹெக்டேர். தமிழ்நாட்டில் வெள்ள அபாயத்திற்கு உட்படும் தன்மையுடைய பரப்பளவு 0.45 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு. வெள்ள அபாயம் மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டவை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், திருவாரூர், நாகை, தஞ்சாவூர் மற்றும் திருச்சி மாவட்டங்கள். சுனாமி ஏற்பட்ட நாள் 26/12/2004 சுமித்ரா தீவு பகுதியில். கடற்பரப்பில் 2.5 மணி நேர பயணத்தில் 1300 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சுனாமி பேரிழை ஏற்பட்டது. உழவர் பாதுகாப்பு திட்டம் 2011. 2.5 ஏக்கருக்கு மேற்படாத நஞ்சை நிலத்தை அல்லது 5 ஏக்கருக்கு புஞ்சை நிலத்தை சொந்தமாக வைத்திருந்து நேரடியாக பயிர் செய்யும் 18 முதல் 65 வயது கொண்ட சிறு குறு விவசாயிகள் இதற்கு உறுப்பினராக இருக்க தகுதியானவர்கள். உழவர் பாதுகாப்பு திட்டம் 2011. 2.5 ஏக்கர் நஞ்சை நிலம் அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலமும் நேரடியாக பயிர் செய்யும் 18 வயது முதல் 65 வரை வயது நிரம்பியவர்கள் சிறு குறு விவசாயிகள் இதில் அடங்குவார்கள். இதற்கான அடையாள அட்டை
விவசாய தொழிலில் ஈடுபடும் கணவன் அல்லது மனைவிக்கு சிவப்பு வண்ணம் அல்லது மரூன் நிறத்திலும், குடும்ப உறுப்பினருக்கு சாம்பல் நிறத்திலும், கணவன் மனைவி விவசாய தொழிலில் ஈடுபடாத போது சாம்பல் அட்டையும், அடையாள அட்டை மூலம் பயன்பெறும் நபர்கள் 3 உறுப்பினர்களுக்கு மட்டும் அடையாள அட்டை இலவசமாகவும், தொலைந்து விட்டால் ரூபாய் 20,000 செலுத்தி 2ஆம் படி அட்டை பெற்றுக்கொள்ளலாம். வட்டாட்சியர் மூலமாகவும் கிராம நிர்வாக அலுவலர் மூலமாகவும் கேட்பு காசோலை நிதி கணக்கில் செலுத்தப்பட வேண்டும். இறப்பு ஏற்பட்டால் 1 லட்சம் வரை நிவாரணம் கிடைக்கும். மேலும் பல்வேறு 1 மதிப்பெண் முக்கிய வினா விடைகளை அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம்.